ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்றாங்க, குல்லு பிதாத்தின் லலாலா, ஒவ்வொரு பிதாத்தும் அது உங்களுக்கான வழிகேடு. நீ அதை எதுல உருவாக்குறாலும் சரி, திருமணம் தானே எல்லாம் கிடையாது. மார்க்கம் இயற்கையாக ஒரு விஷயத்தை சொல்கிறது என்றால் அதை அப்படித்தான் எடுத்துக்கணும். அதற்கான சட்டத்திட்டங்களை உனக்கு வகுத்துக் கொடுக்கிறது என்றால் அப்படித்தான் எடுத்துக்கணும். அதை தாண்டி உன்னுடைய சுய சிந்தனை, என்னுடைய சந்தோஷம், சொந்தக்காரனுடைய சந்தோஷம், ஊரார்களுடைய சந்தோஷம், உறவுகளுடைய சந்தோஷம் என்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குல்லு பிதாத்தின் லலாலா, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு புதிய வழிமுறைகளும் அது வழிகேடு. குல்லு லலாலத்தின் பின்னார், அது உங்களை இறுதியாக நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும், செய்த அமல்களை அழித்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க் வ அலம்தனி மின் தஹ்வீலில் அஹாதீஸ் ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்த் அன்த வலியும் ஃபித் துன்யா வல் ஆஹிரா தவஃபனி முஸ்லிமன் வல் ஹிக்னி பிசாலிஹீன். புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு மட்டும் உரியதாகும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை படைத்து அதில் சிறந்தவர்களாகவும் சிறப்பு மிக்கவர்களாகவும் நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்ட சமூகமாகவும் நம்மை ஆக்கியருளி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும், ஒவ்வொரு மனிதனுடைய இலக்கும் பயணமும் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதையும் இறைவனும் இறை தூதரும் அழகிய முறையில் நமக்கு பாடம் எடுக்கின்றார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் முழுக்க முழுக்க இறைவனுடைய சிந்தனையிலேயும் முழுக்க முழுக்க இறைவனுடைய வழிபாடுகளிலேயும் காலம் முழுவதும் இப்படியே மூழ்கி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. மாற்றமாக இஸ்லாம் என்பது ஒரு இயற்கையான ஒரு மார்க்கம். ஒரு மனிதனுக்கு இயற்கையாக என்னென்னெல்லாம் தேவைப்படுகிறதோ, எதையெல்லாம் இயற்கையாக ஒரு மனிதன் சார்ந்து இருக்கின்றானோ, அந்த எல்லா விஷயத்தையும் இறைவன் எப்படி படைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான். ஒரு மனிதனுக்கு சுவாசிக்க காற்று என்பது அவசியம். அதுல ஹைட்ரஜனுடைய அளவு இவ்வளவு இருக்கணும், ஆக்சிஜனுடைய அளவு இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு அதற்கென்று சில அளவுகள் இருக்கிறது. அதே போன்று ஒரு மனிதனுடைய உடல் இயங்குவதற்கு அந்த மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய இந்தந்த பாகங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதை இறைவன் ஒரு வரையறையில் வகுத்து நமக்கு கொடுக்கின்றான். இப்படி இயற்கைக்கு மாற்றமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒன்றையும் நமக்கு சொல்லல. இயற்கையோடு இறைவன் உங்களுக்காக படைத்த அருள்கொடைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்றுதான் இறைவன் சொல்லுகிறார். ஆனால் அந்த அருள்கொடைகளை நாம் அனுபவிக்கிற பொழுது, அந்த அருள்கொடைகளை நாம் பயன்படுத்துகிற பொழுது அதற்கென்று சில சட்டதிட்டங்களையும் நிபந்தனைகளையும் இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் நமக்கு ரொம்ப அழகாக நமக்கு எடுத்து சொல்லுகிறார். உணவு என்பது ஹலால். அந்த உணவை எந்த அளவிற்கு நாம் பயன்படுத்த வேண்டும்,
வீண் விரயம் செய்யாமல் பயன்படுத்த வேண்டும். இப்படி இறைவன் கொடுத்த எல்லா அருள் கொடைகளுக்கும் இறைவன் ஒரு வழிகாட்டுதலை நமக்கு கொடுக்கின்றான். தன்னுடைய திருமறையில் இறைவன் சொல்கின்றான், உங்களுடைய முகங்களை இறைவனுக்காக நீங்கள் பணிய செய்யுங்கள். ஃபித்ரத்தல்லாஹல்லதி ஃபதரன் நாஸ் அலைஹா, மனிதர்களை அல்லாஹ் இந்த மார்க்கத்தை இயற்கையாக படைத்திருக்கிறான். இயற்கைக்கு மாற்றமாக மனிதனை நோவினை செய்யக்கூடிய, தன்னை வருத்தி கொள்ளக்கூடிய எந்த ஒன்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யவில்லை, படைக்கவில்லை என்று தன்னுடைய திருமறையில் ரொம்ப அழகாக நமக்கு பாடம் எடுக்கின்றான். முன்னாடி சொன்ன சகோதரர் சொன்னதை போன்று இந்த உலகத்தில் நமக்கென்று கொடுக்கப்படக்கூடிய அருள் கொடைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பிள்ளை இருக்குதா, அந்த பிள்ளையை ஒரு மனிதன் அருள் கொடையாகவும் பயன்படுத்தலாம், சோதனையாகவும் பயன்படுத்தலாம். அதை போன்று தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்கள் செல்வங்களிலேயே ஆகச் சிறந்த செல்வம், சிறந்த செல்வம் எது என்றால் அது அவர்களுடைய மனைவின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு மனிதன் ஒரு மணப்பெண்ணை தேர்வு செய்வதில் இருந்து, அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதிலிருந்து, அந்த பெண்ணிற்கான தேவைகளை அந்த மனிதன் நிறைவேற்றி கொடுப்பதில் இருந்து அவனுடைய கடமை என்பது ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விஷயத்தையும் அடுக்கடுக்காக சொல்லுகிறான். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்களா, அந்த மனைவியிடத்தில் கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவி எப்படி இருக்கிறாங்களா அவங்க கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் இறைவன் நமக்கு பட்டியலிட்டு சொல்லக்கூடிய விஷயம். ஒரு கணவனுக்கான கடமை அந்த மனைவிக்கு உணவளிப்பதும் உடையளிப்பதும், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதும். ஒரு மனைவியினுடைய கடமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அவர்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கு பொறுப்புதாரிகள் அப்படின்னு சொல்றாங்க. மனைவியினுடைய கடமையை பற்றி எல்லாம் நம்ம பேசுவோம், கணவனுடைய கடமைகளை எல்லாம் பற்றி திருமணத்திற்கு பிறகு பேசுவோம். ஆனால் இந்த திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் இறைவன் சொன்ன, இறை தூதர் காட்டிய அந்த வழிமுறையின் அடிப்படையில் அந்த திருமணத்தை நாம் செய்து முடித்திருக்கிறோமா? நாம் செய்யக்கூடிய திருமணத்தில் இறைவனுடைய பரக்கத்து, அருள் கொடை நமக்கு கிடைத்திருக்கிறதா அப்படின்னு என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லுகின்றார்கள், அந்நிகாஹு மினஸ் சுன்னத்தி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை. யார் அந்த வழிமுறையை புறக்கணித்து செல்கிறீர்களோ, யார் அந்த வழிமுறையை புறக்கணிக்கிறீர்களோ அவர்கள் என்னை சார்ந்த ஃபலைஸ மின்னி, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. தொழுகையை நபிகளார் அவர்கள் எப்படி கடமையாக்கினார்களோ, நோன்பை எப்படி கடமையாக்கினார்களோ, மற்றும் சில வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கடமையாக்கினார்களோ அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணத்தை கடமையாக்குகிறார்கள். இப்படி இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, நமக்கு சொல்றாங்க. துறவரம் கூடாது, திருமணம் முடிக்காமல் இருப்பது கூடாது, திருமணம் முடிக்காமல் காலத்தை கழிப்பது கூடாது. இப்படி நீங்கள் செய்தால், திருமணத்தை புறக்கணித்தால் நீங்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல, அப்படின்னா நீங்கள் முஸ்லிம்கள் அல்ல. ஒரு முஸ்லீம் என்பவன் அவன் கட்டாயம் திருமணம் முடிக்கணும் அப்படின்றத அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியில் நமக்கு சொல்லுகிறார். இயற்கை மார்க்கம்னு அல்லாஹ் சொல்றான். இயற்கையாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன தேவைகள் இருக்கும் என்பதை படைத்த இறைவனுக்கு நல்லா தெரியும். அவன் தன்னுடைய தூதரின் மூலமாக ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறான். யாரெல்லாம் இந்த வழிமுறையை பின்பற்றவில்லையோ, யாரெல்லாம் இந்த அமலை செய்யவில்லையோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற செய்தி. இந்த திருமணத்தை பற்றி இறை தூதர்கள் இப்படி ஆரம்பிச்சு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான், ஹுவல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, அவன் உங்களை ஒரே ஒரு ஆன்மாவில் இருந்து படைத்திருக்கின்றான். வஜஅல மின்ஹா ஸௌஜஹா,
உங்களுடைய துணைவியரை அவன் அதிலிருந்து உங்களுக்கு தேர்வு செய்து கொடுத்திருக்கின்றான். எதற்கென்றால் லியஸ்குன இலைஹா, அவர்களை கொண்டு நீங்கள் மன நிம்மதி அடைவதற்காக. ஒரு கணவன் மனைவிக்குமான உறவு என்ன அப்படின்னா, மனைவியை கொண்டு ஒரு கணவன் என்ன செய்யணும்? மன நிம்மதியை அடைய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் திருமணத்தை எதற்காக இறைவன் கடமையாக்குகிறான்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, திருமணம் என்னுடைய வழிமுறை, இதை யார் புறக்கணிக்கிறீர்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொன்ன நபிகளார் அவர்கள் அதற்கு விளக்கமாக இறைவன் சொல்லுகின்றான், இந்த திருமணம் என்பதே ஒவ்வொரு மனிதனுடைய மன நிம்மதி. மன நிம்மதியை பெறுவதற்காகத்தான் இறைவன் உங்களுக்கான இந்த திருமணத்தை தேர்வு செய்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பதிவு செய்கிறான். ஆனால் இப்ப இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க, திருமணமானவர்கள் எல்லாம் மன நிம்மதியோடு இருக்கிறீங்களா? திருமணம் ஆகாத வரைக்கும் மன நிம்மதியோடு இருந்தோம். எப்ப திருமணம் ஆயிடுச்சோ அப்பயே எங்களுடைய மன நிம்மதி போயிடுச்சு. சமீபத்துல நீயா நானான்னு ஒரு ஷோ நடக்கும். அதுல ஒரு வயதான நபர் சொல்கிறார், நான் சிறையில் அடைபட்டு கிட்டத்தட்ட 45 வருடங்கள் ஆகிறது அப்படின்றார். நடுவர் கேட்கிறார், ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல கல்யாணம் ஆகி 45 வருஷம் ஆச்சு, அதைத்தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்ட்டு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் திருமண வாழ்க்கையை இன்றைக்கு கேலியாகவும் கிண்டலாகவும் இன்றைக்கு சித்தரிக்கப்படுகிறது. ஆனால் இறைவன் சொல்லுகின்றான், இது உங்களுக்கான மன அமைதி. அப்ப இறைவன் திருமண வாழ்க்கைக்கென்று நிறைய சட்டதிட்டங்களை சொல்லுகின்றான். கணவனுக்கான கடமை, மனைவிக்கான கடமை, கணவனுக்குரிய மன நிம்மதி, இதெல்லாம் எப்ப ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் என்றால் இறைவனுடைய பரக்கத் அந்த திருமணத்தில் இருந்தால் கிடைக்கும். இறைவனுடைய பரக்கத்து எந்த திருமணத்தில் இல்லையோ, இறைவன் வெறுப்பிற்குரிய செயல் எந்த திருமணங்களில் எல்லாம் நடைபெறுகிறதோ அந்த தம்பதியிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பரக்கத்தை கொடுப்பானா? சொல்லுங்க பாப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அப்படிதான் இருந்துச்சு. அல்லாஹுடைய தூதர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு எப்ப பரக்கத்து கிடைக்கும், ஒரு மனிதனுக்கு இறைவன் தன்னுடைய அருள் கொடைகளை எப்ப அள்ளி கொடுக்கிறான்? நபிகளார் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இன்ன ஆயிலமன் நிக்காயி பரக்கத்துன், அதாவது எளிமையாக செய்யக்கூடிய அந்த திருமணங்களின், எளிமையாக ஆடம்பரம் இல்லாமல், எந்த ஒரு வீண்விரயமும் இல்லாமல், எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் செய்யக்கூடிய திருமணங்களில் உங்களுக்கான பரக்கத்து இருக்குது, அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தினுடைய நிலை என்ன? நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு செய்யக்கூடிய திருமணங்கள், அதில் கலந்து கொள்ளக்கூடிய நபர்கள், அதற்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள், அதை ஏற்று நடத்துபவர்கள், அதற்கான வேலைகளை செய்பவர்கள், இன்றைக்கு இந்த பரக்கத்தை தூக்கி தூர போடுறோமா இல்லையா? ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை மணமகனாக தேர்வு செய்யும் பொழுதும், ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை மணமகளாக தேர்வு செய்யும் பொழுதும் அந்த மணமகளுடைய பெற்றோர்கள் எந்த அளவிற்கு யோசிக்கிறாங்க? சொந்த வீடு இருக்கா கேட்கிறாங்க. பொண்ணா இருந்தா நல்ல அழகா இருக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. கருப்பான பொண்ணா வேணாம், கொஞ்சம் மீடியமான பொண்ணா வேணாம், நல்ல வெள்ளையா இருக்கணும், சுண்டி விட்டா ரத்த வர மாதிரி இருக்கணும், இப்படி எல்லாம் இன்றைக்கு பெண் பார்க்கக்கூடிய பெற்றோர்கள். பொண்ணுக்கு சொந்த வீடு இருக்கணும், பொண்ணுடைய அண்ணெல்லாம் நல்ல போஸ்டிங்ல இருக்கணும். ஏன் நாளை பின்ன மச்சாங்காரனுக்கு தொழில் ஏதாச்சும் பிரச்சனைனா கை கொடுத்து தூக்கி விட்டுருவாங்கல்ல. ஆண் வீட்டார்கள் இப்படின்னா பெண் வீட்டார் இதற்கும் சற்றும் சளைத்தவர்கள் கிடையாது. ஆண் வந்து இந்த மாதிரி படிச்சிருக்கணும், இந்த மாதிரி வேலையில இருக்கணும், இந்த மாதிரி வீடு கட்டி இருக்கணும், எல்லாத்திற்கும் மேலான ஒரு நிபந்தனை வீட்டுக்கு ஒரே பிள்ளையாக இருக்கணும். ஏன் வீட்டுக்கு ஒரே பிள்ளையாக இருந்தால்தான் பெண் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிபந்தனைகளை வைக்கக்கூடிய பெற்றோர்கள் இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கிறோம். சில நபர்கள் எல்லாம் நம்மள்ட்ட சொல்லுவாங்க, தௌஹீது பொண்ணே கிடைக்கல, சில பேர் தௌஹீது மாப்பிள்ளையே கிடைக்கல. ஏன் வைக்கக்கூடிய நிபந்தனை
சொல்லி வீட்டுக்கு போற வரைக்கும் தௌஹீது மாப்பிள்ளை, தௌஹீது பொண்ணு. அங்க போனா என்ன செய்யறது? பெண் பேச ஆரம்பிக்கிறத மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. அங்க போனாலே சொந்த வீடு இருக்கா, சொத்து பத்து இருக்கா, வீட்டுக்கு ஒரே பிள்ளையா இருக்கா, பொண்ணுடைய அண்ணனுங்க தம்பிங்களா நல்ல வேலையில இருக்காங்களா, நல்ல பேக்கப் இருக்கா, இவ்வளவு கேள்விகளை கேட்கிறாங்க பாய். அவ பெற்றோர்கள் அவர்களுடைய மனநிலை நீங்கள் யோசித்து பாருங்கள். நல்ல ஒரு பெரிய சொந்த வீடு இருக்கக்கூடிய, ஒரு மாளிகை இருக்கக்கூடிய ஒரு மணமகனுக்கு நீங்கள் பெண்ணை கொடுத்தாலும் கல்யாணத்துக்கு பிறகு இடிஞ்சு விழுந்துடுச்சு, நஷ்டம் ஆயிடுச்சு, ஏதோ அந்த வீட்டை விற்கக்கூடிய ஒரு சூழல் வந்து விட்டது, அழைச்சி வந்துருவீங்களா பிள்ளைய? அப்ப எல்லாம் இருக்கணும். என்ன இருக்கணும்? சொத்து பத்து இருக்கணும், வீடு இருக்கணும், அழகு இருக்கணும், வீட்டுக்கு ஒரே பிள்ளையா இருக்கணும், எல்லாம் வேணும். ஆனால் எது மட்டும் எங்களுக்கு வேணாம்? அல்லாஹ்வுடைய பரக்கத்து மட்டும் எங்களுக்கு வேணும். யாரை புறந்தள்ளுகிறோம்? யோசிக்கிறீர்களா? திருமண விஷயம் என்று வந்துவிட்டால் எவ்வளவு அலட்சியமாக செயல்பட முடியுமோ, எவ்வளவு அலட்சியமாக இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு அலட்சியமாக இருக்கிறோம். போய் அந்த திருமணத்தில் கலந்து கொள்கிறோம், விருந்துகளை சாப்பிடுகிறோம். இந்த மாதிரியான செயல்கள் இறைவனுடைய பரக்கத்தை நிராகரித்து ஒரு செயல் நடக்கிறது. அந்த செயலை இன்றைக்கு ஆதரிக்கக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்றாங்க, எளிமையான முறையில் திருமணத்தை முடியுங்கள், அது சாதாரண ஒப்பந்தம், அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. சாதாரண ஒரு ஒப்பந்தம், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒப்பந்தம், அவ்வளவுதான். அதற்காக நாம் செய்யக்கூடிய செலவுகள் என்ன, செய்யக்கூடிய வேலைகள் என்ன, இதெல்லாம் இன்னைக்கு நம்ம யோசிக்கணும். அப்ப இவ்வளவையும் பார்க்கக்கூடிய பெற்றோர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எளிமையான திருமணம் செய்யுங்க, ஆடம்பரம் திருமணம் செய்யாதீங்க, வீண் விரயங்கள் செய்யாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற பொழுது அதை புறக்கணித்து விட்டு என் சொந்தக்காரன் தான், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் அதிகம், எனக்கு சொந்தக்காரங்க அதிகம், மாப்பிள்ளை வீட்டுல இப்படிதான் சொல்றாங்க, பொண்ணு வீட்டுல இப்படிதான் சொல்றாங்க என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னும் சிலர்லாம் இருப்பாங்க. ஒரு 50 லட்சம் வச்சிருக்கிறான், அவன் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு திருமணம் செய்யறான், அது அவனுக்கு எளிய திருமணம். நான் தான் 50 கோடி ரூபாய் வச்சிருக்கேனே, நான் ஒரு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணா என்ன ஆக போகுது? கேள்வி நியாயமானதான் இருக்கு. 50 லட்சம் ரூபாய் ஒருத்தவன் 50 லட்சம் ரூபாயும் திருமணத்திற்கு செலவு செய்தால் அது ஆடம்பர திருமணம், வீண் விரயம். நான் தான் 50 கோடி வச்சிருக்கேனே, 500 கோடி வச்சிருக்கேனே, நான் என்ன என் மொத்த சொத்தையுமா அழிக்க போறேன்? ஒரு 50 லட்சம் செலவு பண்ண போறேன், இல்ல 1 கோடி ரூபாய் செலவு பண்ண போறேன், இதுல என்ன இருக்கு? ஊரை ஃபுல்லா கூப்பிட்டு விருந்து போடுறதுல இதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். சமீபத்தில் ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்பாக கேரளாவில் வந்து எல்லா பெண்களும் வீட்டு வாசல்களில் ஒரு பதாகை வைத்தார்கள், வரதட்சணை கொடுத்து திருமணம் முடிக்க மாட்டோம். அந்த பதாகை எதற்கு வைக்கப்பட்டது என்றால், ஒரு பெண்மணி தற்கொலை செய்து கொள்றாங்க. கல்யாணமான திருமணமான ஒரு 5-6 மாதங்களில் அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். வரதட்சணை கொடுமைதான். ஆனால் அவர்கள் எழுதிய அந்த கடிதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த எளிய திருமணத்திற்கு எந்த அளவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை ஒருத்தருக்கும் உணர்த்தும். பெரிய மண்டபம் பிடிச்சி 2000-3000 பேரை கூப்பிட்டு ஆடம்பரமாக விருந்து போட்டு, பொண்ணுக்கு அவ்வளவு நகை, தலையிலேருந்து உள்ள குதிகால் வரைக்கும் நகை போட்ட சாப்பாடெல்லாம் பெஃபே ஐட்டம், கிட்டத்தட்ட 2000-3000 பேர் அந்த ஊர்லயே அந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை, ஒரு திருமணத்தை அவர்கள் பார்த்ததில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கான ஒரு திருமணம். இதை முடித்துவிட்டு ஒரு 6 மாசத்துல பிரச்சனை ஆகுது. அந்த பெண்மணி அந்த கடிதத்தில் எழுதுகிறார்கள், எனக்கு காசு போனது பிரச்சனை இல்லை, வரதட்சணை கேட்கறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நான் இப்ப வாழாம என்னுடைய தாய் வீட்டிற்கோ தந்தை வீட்டிற்கோ நான் சென்று விட்டேன் என்றால் என்னுடைய திருமணத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் என்னை பற்றி என்ன பேசுவாங்க? ஊரே கூப்பிட்டு கல்யாணம் பண்ணான், ஊருக்கே சாப்பாடு போட்டான்,
ஊரே மெச்சுற அளவுக்கு திருமணத்தை செய்தார்கள். அந்த பொண்ணுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு பத்தியா அப்படின்னு என்னை பார்த்து கேட்க மாட்டாங்களா? என்னை பார்த்து பேச மாட்டாங்களா? உன்னுடைய தாய் தந்தை திருமணத்திற்கு இவ்வளவு செலவுகள் செய்திருக்கிறார்களே, அந்த செலவுகளுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவன் கூட நீ வாழ்ந்திருக்க கூடாது அப்படின்னு என்னை யாராச்சும் கேட்டுருவாங்களோன்ற பயத்துலதான் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் அப்படி சொல்லி அந்த பெண்மணி கடிதத்தை எழுதி வைத்துக் கொண்டு தற்கொலை செய்துகிறார். அவருடைய நண்பர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாரும் வீட்டு வாசல்ல அந்த பதாகை, இனிமே வரதட்சணை கொடுக்க மாட்டோம், வரதட்சணை வாங்க மாட்டோம் என்று சொல்லி பதாகை வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த பிரச்சனை என்பது இஷ்யூ ஆகுது. அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உனக்கு காசு இருக்கா வச்சுக்க, பிள்ளைகளுக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடு, அனாதைகளுக்கு கொடு, ரொம்ப வறுமையில் வாடக்கூடியவர்களுக்கு கொடு. திருமணம் என்ற பெயர்ல எதுக்கு இப்படி கூத்தடிக்கிற? இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு திருமண வீட்டுல இந்த பெண்ணிட்ட இல்லாத காசா? சொல்லுங்க பாப்போம். இவர்களுடைய வாதப்படி இந்த பெண் பணக்காரங்க, எல்லாத்தையும் என்ன செய்யல, அவங்க கொடுக்கல, ஆனா ஆடம்பரமா நடத்தினா. ஒரு மனிதனை, ஒரு பெண்ணை எந்த ஒரு சூழலுக்கு இந்த திருமணம் தள்ளி இருக்கு பாத்தீங்களா? அங்க போய் மணப்பெண்ணாக நிற்கின்ற பொழுது பெருமையாக இருக்கும். எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, எவ்வளவு பேர் நம்மளை பார்க்கிறாங்க, எவ்வளவு ஆடைகளை நம்ம போட்டிருக்கோம், எவ்வளவு நகைகளை நம்ம போட்டிருக்கோம், அந்த பெருமை இருக்கும். நாளை பின்ன ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது இதைத்தான் மனம் யோசிக்கும். அந்த மாதிரி யோசிச்சுதான் அந்த பெண் இந்த தற்கொலைக்கு போறாங்க. இப்படிப்பட்ட ஆடம்பர திருமணங்களுக்கு இதை போன்ற காரணங்களை சொல்லக்கூடியவர்கள். இதுல அல்லாஹ் பரக்கத்து கொடுப்பானா? சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு உணவுகள் இன்றைக்கு திருமணங்களில் வேஸ்ட் ஆக்கப்படுது, வீணாக ஆக்கப்படுகிறது. எவ்வளவு ஏழைகள் இருக்கிறாங்க, எவ்வளவு ஏழைகள் ஒருவேளை சோத்துக்காக ஏங்கி உட்கார்ந்து இருக்கிறான் ரோட்ல. பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள், பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், இப்படி அனாதைகளுக்கு பஞ்சமா இந்த நாட்டில்? ஏழைகளுக்கு பஞ்சமா? அவர்களை கூப்பிட்டு ஒரு சாப்பாடு போடணும் தோணுதா நமக்கு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்கிறான், சுவனவாதிகளில் ஒரு பிரிவினர் இருப்பார்கள், அவர்கள் கற்பூரம் கலந்த தண்ணீருக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். அவர்கள் 2 விஷயங்களை இந்த உலகத்திலே கடைபிடித்திருப்பார்கள். ஒன்று, அவர்கள் செய்த நேர்ச்சையை நிறைவேற்றுவார்கள். 2வது, இறைவன் சொல்லுகின்றான், யுத்ஐமூன துஆம லிஹுப்பிஹி, அல்லாஹ்வுடைய முகத்திற்காக அவர்கள் உணவளிப்பார்கள். மிஸ்கீனன் வ யதாமா வ அஸீரன், ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் போர் கைதிகளுக்கும் கூட அவர்கள் கொடுத்து உதவுவார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு ஏழைகளுக்கு நம்ம என்னத்தை கொடுக்கிறோம்? வீட்டில் மிஞ்சி போனதை கொடுக்கிறோம். 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா, என்ன வாங்க முடியும்? இதுதான் இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய தர்மம். ஆனால் திருமணம் என்று விட்டால் அதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். திருமணம் என்று வந்துட்டா காசை பார்க்கிறோமா, 50,000 ரூபாய்க்குள்ள முடிச்சிருவோம் அப்படின்னு யாராச்சும் யோசிக்கிறோமா? இல்லை. திருமணத்துக்கு மட்டும் ஒரு மனிதனால் பட்ஜெட் போடவே முடியாது. நீ 10 லட்சம் போட்டா 15 லட்சம், 15 லட்சம் போட்டா 20 லட்சம், 20 லட்சம் போட்டா 40 லட்சம். ஆனால் அதில் நாம் செய்யக்கூடிய அந்த செலவுகளை எந்த கொஞ்சம் கூட இடர் இல்லாமல் வாரி இறைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு நம்முடைய சமூக மக்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு திருமணம் முடியும் பொழுதும் நீங்க பாருங்க, அந்த இலைகளில் வைக்கக்கூடிய இலைகளில் அவ்வளவு சாப்பாடுகளை மூடி 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 கொண்டு வந்து அந்த குப்பைகளில் கொட்டக்கூடிய நிகழ்வு. ஒரு சின்ன பிள்ளை உட்காந்துருக்கா, சரி கொஞ்சமா சாப்பாடு வச்சுப்போம், அந்த அறிவுனாச்சும் இருக்கா? கிடையாது. ஒரு இலைனா எல்லாம் இருக்கணும். பிரியாணி இருக்கா? இருக்கு. ஆட்டுக்கறி இருக்கா? இருக்கு. சிக்கன் இருக்கா? இருக்கு. ஸ்வீட் இருக்கா? இருக்கு. ரைத்தா இருக்கா? எல்லாத்தையும் கொண்டு வா. முடிஞ்சு போறப்ப ஐஸ்கிரீம் இருக்கா? அதையும் கொடு. என் பிள்ளை கல்யாணம் மாதிரி, என் பொண்ணு கல்யாணம் மாதிரி, என் மகன் கல்யாணம் மாதிரி இந்த ஊர்ல எவனும் பண்ணிருக்க, அதுல ஒரு பெருமை. யாரும் பண்ணக்கூடாது. இப்படி பேசக்கூடிய பேச்சு நம்முடைய காதுகள்ல விழுதா இல்லையா? சொல்லுங்க பாப்போம்.
என் பொண்ணு கல்யாணம் மாதிரி வேற யாருடைய கல்யாணமும் இதுவரைக்கும் நடக்கல, இந்த பேச்சு காதுல விழுதா? இதுல பெருமையா உங்களுக்கு? சொல்லுங்க. அவ்வளவு உணவுகள் வீண் விரயம் செய்யப்படுகிறது. இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்கணும், அனாதைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வர மாட்டேங்குது. ஏதோ ஒரு 4 வாய் கொத்தி போட்டு சாப்பிட்டுட்டு இலைய மடக்கி ஒருத்தர் தூக்கிட்டு போறான், அவன் பெருமையா பேசணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஏழைகள் எந்த விருந்தில் புறக்கணிக்கப்படுகிறார்களோ இது இறைவனுடைய சாபத்திற்குரிய விருந்துன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு விருந்து கொடுக்குறியா, ஏழைகளுக்கு முன்னுரிமை கொடு. கல்யாணத்துக்கு வரவ யாரும் பிரியாணி பார்த்துருக்க மாட்டானா, சாப்பிட்டுருக்க மாட்டானா? ஏழைகள் இருக்காங்கல்லங்க, ஒரு 100 பேரை கூப்பிடுறியா, ஒரு 20 ஏழையை கூப்பிடு, ஏன்னா தரம் குறைஞ்சிரும். இவங்களுக்கு முன்னாடி எப்படி உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறது? இவங்கெல்லாம் இவங்க உட்கார்ந்து சாப்பிடுவாங்களா? இந்த மாதிரியான பேச்சுக்கள் நம்முடைய சமூகத்தில். அதைத்தான் நபிகளார் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். எங்கு ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு ஒரு விருந்து கொடுக்கப்படுகிறதோ அந்த விருந்து இறைவனுடைய சாபத்திற்குரிய விருந்துன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதோட முடிஞ்சிச்சா? இன்னைக்கு என்னென்ன அனாச்சாரங்கள் எல்லாம் இருக்குதோ அது எல்லாம் ஒரு இடத்தில் அவிழ்த்து விடப்படுகிறது என்றால் அது இந்த திருமணம் தான். எதெல்லாம் ஒரு மனிதன், தனி மனிதன் பிறருக்கு முன்பாக செய்ய தயங்குவானோ அதெல்லாம் இன்னைக்கு திருமணம் என்ற பெயர்ல அவிழ்த்து விடப்படுகிறது. சமீப காலமாக இருக்கக்கூடிய அந்த திருமணங்களை நீங்கள் பாருங்க. அந்த திருமணங்கள்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குது. இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்ட் என்ன, பொண்ணு வந்து ஸ்டேஜில் நிற்பாங்க, மாப்பிள்ளை அப்படியே புல்லட்ல வருவார். எங்க ஸ்டேஜுக்கு எதுக்கு புல்லட்டு? என்ன சொல்ல வருகிறீங்க சமூகத்திற்கு? இதற்கு என்ன பாடத்தை சொல்ல வருகிறீர்கள் நீங்கெல்லாம்? இன்னைக்கு இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா இல்லையா? மாப்பிள்ளை என்ன செய்வாங்க, பொண்ணு வந்து ஸ்டேஜில் நிற்கும், மாப்பிள்ளை என்ன செய்யறது, அப்படியே புல்லட்டை ஓட்டிக்கிட்டே ஸ்டேஜுக்கு வருது. அங்க ஒரே ஒரு பாட்டு, மலையூரு நாட்டாம அப்படின்னு ஒரு பாட்டு. அதுக்கு இந்த பொண்ணு என்ன செய்யும், டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும். என்ன கருத்தை இந்த சமூக மக்களுக்கு நீங்க சொல்ல வரீங்க? திருமணம் சந்தோஷம்தான், பெண்ணுக்கும் சந்தோஷம்தான், ஆணுக்கும் சந்தோஷம்தான், எல்லாருக்கும் சந்தோஷம்தான். அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு ஹலாலா இருக்கணுமா, ஹராமா இருக்கணுமா? இன்னைக்கு எதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். முழுக்க இந்த இன்ஸ்டாகிராம் நீங்க எடுத்து பாருங்க, எல்லாம் இந்த மாதிரி திருமணங்களா, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறது, பொண்ணு அலங்கரிக்கிறதுல இருந்து ஒரு பாட்டு அப்படியே பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். பொண்ணு பியூட்டி பார்லர் போறது, பொண்ணு வந்து கல்யாண மண்டபத்தில் மேக்கப் போடுறது, சடை பின்றது, புடவை கட்டுறது, எல்லாம் ஒரே ஒரு பாட்டு. அடுத்து மாப்பிள்ளைக்கு அவருக்கு ஒரு பாட்டு அப்படியே ஓடிக்கிட்டே வரும். கடைசியில இந்த பழைய படத்துல 2 பூ ஒன்னா சேர்ந்தோடனே பாட்டு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி கடைசியில போட்டு ஒரு பாட்டை போட்டு முடிச்சிடுறது. என்னது இது? இது இஸ்லாமிய திருமணமா? அல்லாஹ்வுடைய பரக்கத்து பொருந்திய திருமணமா? இங்க உட்கார்ந்துருக்க நம்மளே நிறைய பேர் என்ன செய்வோம், இந்த ரீல்ஸை பார்த்து ரசிப்போம். சூப்பரா செஞ்சிருக்காங்களே, நம்ம வீட்டுக்காரர் தான் இருக்காரு ரசனை கெட்டவர், எப்ப பார்த்தாலும் தௌஹீதுன்னு பேசிக்கிட்டு. நம்ம அன்பா ஏதாச்சும் பேசுறாரா? வாங்க ரீல்ஸ் பண்ணலாம் கூப்பிட்டா வராரா? இவங்கெல்லாம் பாரு, 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ், இவங்க எல்லாம் என்ன மாதிரி கொண்டாடுறாங்க நம்ம மக்கள். கீழே ஃபயர் அப்படியே பறக்க விடுறது. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹு லக்க. அடுத்து எங்க பாரக்கல்லாஹு லக்க? எதுக்கு பாரக்கல்லாஹு லக்க? மலையூர் நாட்டாமைக்கு பாரக்கல்லாஹு லக்க. என்ன மார்க்கம் என்ன சொல்லுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் திருமணங்கள் இப்படி நடத்தப்படுது. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அதை ரசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கமெண்ட்ஸ்ல கூட மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ், இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடக்கூடியவர்களாக இன்றைக்கு நம்முடைய சமூக மக்கள் அடாப்ட் ஆகுறாங்க. அதாவது இணையதளத்தோடு அப்படியே ஒன்றி போறாங்க. இதெல்லாம் ஒரு கட்டத்தில் நம்மை வழிகேட்டில் கொண்டு போய் சேர்த்துரும். இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம பார்க்கிறோம், பிள்ளைகளை பக்கத்துல வச்சுக்கிட்டே பார்க்கிறோம். 6 வயசு பிள்ளை சொல்லுது, அம்மா நானும் இந்த மாதிரியே கல்யாணம் பண்றேன், மாப்பிள்ளை புல்லட்ல வரணும், மாப்பிள்ளை ஹெலிகாப்டர்ல வரணும். இப்படி எல்லாம் இன்னைக்கு இந்த நீயானாலே பாருங்க, மாப்பிள்ளை ஹெலிகாப்டர்ல வந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க, கல்யாணம் முடிப்பாங்க.
இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் கரைபுரண்டு ஓடக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்ப அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான கடமை என்ன? ஒருவருக்கொருவர் நன்மையை ஏவிக்கொள்ளுங்க. எப்படி ஏவுறது? நீ இந்த மாதிரி ரீல்ஸ் போடு, நான் அந்த மாதிரி ரீல்ஸ் போடுறேன். வரக்கூடிய ஒவ்வொரு பாட்டுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு நன்மையை நமக்கு என்ன செஞ்சிட்டு இருப்பான்? எழுதிக்கிட்டே இருப்பான். இப்படியா? மார்க்க விஷயத்தில் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளும்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் மார்க்க விஷயத்தில் அப்படிதான் இருந்தாங்க. அதற்கென்று தனி வரலாறு இருக்கு. அப்ப இப்படி இருக்கக்கூடிய திருமணத்தில் இறைவனுடைய பரக்கத்து எப்படி கிடைக்கும்? சரி, இது ஒரு சைடுனா, இன்னும் சில திருமணங்கள் அதுக்கு மேல. இப்பெல்லாம் ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா வீட்டுல எல்லா ஜன்னலையும் அடைச்சிடுறாங்க. ஹார்ட் பேஷண்ட் இருந்தா என்ன செய்யறாங்க? காதுல பஞ்சு வச்சுக்கிட்டு தலையை நல்ல சத்தம் எதுவும் வராத மாதிரி தலையை சுத்தி வைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் தள்ளுறாங்க. என்ன, திருமணம் முடிஞ்சிச்சா முன்னாடி ஒரு 10 பைக், பின்னாடி ஒரு 10 பைக், நடுவுல என்னது மாப்பிள்ளையும் பொண்ணும் அப்படியே ஆர்ன் அடிச்சுக்கிட்டே போக வேண்டியது. எங்க போறீங்க? என்ன ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு ஐசியூலவா சேர்க்க போறீங்க? ஆம்புலன்ஸ் தானங்க அப்படி போகும். நம்ம அப்படிதானங்க பார்த்துருக்கிறோம். ஒரு உடல்நிலை முடியாதவர், சாக போற தருவாயில இருக்கக்கூடியவரை ஆம்புலன்ஸ் தான் அப்படி அழைச்சிட்டு போகும். இவங்க என்ன செய்யறது? முன்னாடி 10 பைக்கு ஆர்ன் அடிச்சுக்கிட்டே போறது, பின்னாடி 10 பைக்கு ஆர்ன் அடிச்சுக்கிட்டே போறது. நடுவுல மாப்பிள்ளையும் பொண்ணும் கார்ல எங்க வீட்டுக்கு போறாங்க. இது என்ன மாதிரியான கலாச்சாரம்? இது இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறையா? ஒரு ரோட்ல ஒரு கல்லு முள்ளு கிடந்தா அதை எடுத்து போட்டாலும் அல்லாஹ் உனக்கு நன்மையை எழுதுகிறான் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இப்படி தொந்தரவு தரக்கூடியவர்கள் பிற மக்களை ஸ்டேஜில் நிக்கிறப்ப சாதாரண ஒரு பேப்பர் பூ ஒட்டி டெக்கரேஷன் பண்றதுக்கு, அலங்காரம் பண்ணுவதற்கு 50,000 ரூபாய் செலவிடக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம். அவர் திருமணம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், உங்களுடைய உல அமைதிக்கு. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணா உல அமைதி கணவன் மனைவிக்கு இருக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக தாய் தந்தையருக்கு இருக்காது. சிறு வயதில் இருந்து போய் கஷ்டப்பட்டு வெளிநாடுகளில் உழைத்து சம்பாதித்த காசு சிறுக சிறுக ஏதோ கிடைக்கிறத அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் சாப்பிட்டு எல்லாத்தையும் பிள்ளைகளுடைய படிப்புக்காகவும் திருமணத்திற்காகவும் மொத்தமாக இழக்கக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கு அதிகம். கவலைப்படுறான்ல, பொம்பளை புள்ள பிறந்துட்டா இன்னமும் கவலைப்படக்கூடியவர்கள். இப்பெல்லாம் என்ன சொல்றான்? பவுனு 1.5 லட்சம் ரூபாய் விற்குது, 1,27,000 ரூபாய் விற்குது பவுனு. இது வளர்ந்து பெருசாகி வரத்துக்குள்ளெல்லாம் கிராமே 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்துடும். அப்படிப்பட்டவர்கள் இங்க ஆட்சி பண்றாங்க. அதனால பொம்பளை பிள்ளையே வேணாம். இந்த மாதிரி பெண் பிள்ளைகளை பார்த்தாலே பயப்படக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் உருவாகுதா இல்லையா? அப்ப ஒவ்வொரு விஷயமும் நாம் ஆடம்பரமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கே தெரியாமல் பிறர் மீது ஒரு அழுத்தத்தை திணிக்கிறது. இந்த சமூகத்தில் இப்படியெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு. இஸ்லாத்திற்கு வரவர்கள் கூட பயப்படுறாங்க. பொம்பளை பிள்ளைக்கு கட்டி கொடுத்துட்டு வந்துடுறேன், இல்லப்பா இங்க பாத்துக்கலாம், இல்ல இங்கனாச்சும் 5 பவுன் 10 பவுனோட முடிஞ்சிடும், அங்க போனா 50 பவுன் 100 பவுன் ஆகும், அது நமக்கு ஆகாது. என்ன மாதிரியான ஒரு சூழலை இந்த சமூகம் உருவாக்கி வைத்திருக்கிறது? எல்லா விதமான பிதாத்தும் எல்லா விதமான அனாச்சாரங்களும் இன்றைக்கு ஒரு இடத்தில் மொத்தமாக குவிக்கப்பட்டது என்றால் அது இந்த திருமணம் தான். இதுல எப்படி அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கும்? நீ பாருங்க, ஒரு திருமணம் என்றால் வாழைமரம் கட்டுறாங்களா இல்லையா? இது யாருடைய வழிமுறை? விளக்குகளால் வீடுகள் அலங்கரிக்கப்படுகிறது, தெருக்கள் அலங்கரிக்கப்படுகிறது, சில இடங்களில் பள்ளிவாசல்களை அலங்கரிக்கப்படுகிறது. சொல்லியிருக்காங்களா ரசூலுல்லாஹ்? இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுங்க, இந்த மாதிரி நீங்க எல்லா மக்களுக்கும் தெரிகிற மாதிரி போஸ்ட் அடிச்சு ஒட்டுங்க, அண்ணனின் விழுதுகள், அண்ணனுக்கும் அன்னிக்கும் கல்யாணம் பார்க்கலாம். இந்த மாதிரி போஸ்டுகள் இன்றைக்கு இஸ்லாமிய ஊர்கள்ல வைக்கிறாங்களா இல்லையா? நிக்காஹ் வைபோகம் அப்படின்ட்டு பெரிய பெரிய பிளக்ஸுகள் போஸ்டர்கள் இன்றைக்கு வைக்கப்படுகிறது. பிதாத்து ஒரு சைடு திருமணத்தில் இருந்தாலும் இது போன்ற மாற்று மத கலாச்சாரங்கள், இஸ்லாம் வெறுக்கக்கூடிய கலாச்சாரங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்த இந்த பிதாத்துகள் இன்றைக்கு சமூக மக்களுக்கு மத்தியில் உலவி கிடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எல்லாத்துக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு வகையில காரணமா இருந்துட்டு ஒண்ணு, அதை செய்கின்ற மக்களை தடுக்காமல் இருப்பது அதுவும் தப்புதான்.
அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது, அது போன்ற திருமணங்களில் கல்யாணத்துல போய் கலந்துக்கிறது எல்லாமே தப்பு தானங்க. இறைவனுடைய வார்த்தைகள் புறக்கணிக்கப்பட்டால், இறை தூதர்களுடைய போதனை புறக்கணிக்கப்பட்டால் அந்த சபையிலே முதல்ல நம்ம அமரலாமா? ஒருவேளை சாப்பாடு தானே, ஒருவேளை சோறு தானேங்க. அந்த சோறு நம்ம வீட்டில் இல்லையா? அந்த சோறை நம்மளுடைய வீட்டில் உள்ளவங்க நமக்கு போடலையா? ஏன் கோச்சிப்பாங்க? என்னுடைய நாத்தனா கோச்சிப்பாங்க, அம்மா கோச்சிப்பாங்க, சொந்தக்காரன் கோச்சிப்பான், ஃப்ரெண்ட்ஸு கோச்சிப்பான். கோச்சிக்கிட்டா கோச்சிட்டு போட்டோம். எப்பதான் உனக்கு தப்புன்னு தெரியும்? நம்மளும் எல்லாரோடையும் கூட்டத்தோட கூட்டமா போய் நின்று வாழை மரத்தை கட்டி லைட் எல்லாம் போட்டு பிரம்மாண்டமா விருந்து வச்சு இன்ஸ்டாகிராம்ல ரீல் எல்லாம் போட்டு கீழே கமாண்ட் எல்லாம் போட்டு இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போய் ஆதரவு கொடுத்தா அவன் என்ன நினைப்பான்? பரவாயில்லையே, இந்த மாதிரி திருமணத்துக்கு வருவாங்க போல இருக்கு. அப்படிதானே? ஒரு கட்டத்தில் புறக்கணிப்பு என்பது நம்மிடத்தில் எவ்வளவு ஆழமாக இருந்துச்சு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பேர் நம்மை வெறுப்பதற்கும், நம்மை உதாசீனப்படுத்துவதற்கும், நம் மீது கோபம் கொள்வதற்கும் காரணமாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் இந்த திருமண நிகழ்வுகள். பிதாத்து செய்யக்கூடிய திருமணத்தில் கலந்துக்க மாட்டோம், ஆடம்பர திருமணத்தில் கலந்துக்க மாட்டோம், வரதட்சணை திருமணத்தில் கலந்துக்க மாட்டோம். ஒவ்வொரு தௌஹீத்வாதிகளுடைய வீடுகளிலும் அந்த பதாகை இருக்கும். வரதட்சணை திருமணத்திற்கு எங்களை அழைக்காதீர், ஆடம்பர திருமணத்திற்கு எங்களை அழைக்காதீர், மார்க்கத்திற்கு மாற்றமான திருமணங்களுக்கு எங்களை அழைக்காதீர். இன்றைக்கு அந்த பதாகை எல்லாம் எங்க போனுச்சு சொல்லுங்க? யார் வீட்டு வாசலில் அந்த பதாகை இன்றைக்கு இருக்கு? எல்லாத்தையும் மறந்துட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் அதான் சொல்றாங்க, நபிகள் நாயகம் சொன்ன ஒரு விஷயத்தை, அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுரை செய்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கக்கூடியவர்களாக நம் மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் எடுத்து சொல்வது நம்முடைய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு ஒரு சில செய்திகளை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு பெண்ணை மணமுடிப்பது, ஒரு பெண் எதுக்காக மணமுடிக்கப்படுகிறார் என்றால் 4 விஷயத்திற்காக மணமுடிக்கப்படுகிறார். மாளிகா ஒண்ணு, அவதான் இந்த ஊர்லயே பெரிய பணக்காரி அப்படின்ற எண்ணத்தோடு ஒரு மனிதன் மணமுடிக்கிறான். அவனுடைய குல பெருமைக்காக மணமுடிக்கிறான், அவனுடைய அழகிற்காக மணமுடிக்கிறான். ஒருவன் தான் மார்க்கத்திற்காக மணமுடிக்கிறான். இந்த 4 விஷயங்களில் மார்க்கத்திற்காக மணமுடிப்பவர்கள் தான் சிறந்தவர்கள்ன்றாங்க. அந்த மார்க்கத்தை பார்க்கிறோம். அந்த மார்க்கம் இருக்குதா? தொழுகையாளியா இருக்காங்களா? நாளைக்கு நாம் தவறு செய்தாலும் அந்த தவறை சுட்டி காட்டக்கூடியவராக என்னுடைய மனைவி இருப்பாளா? நான் மௌத்தா போயிட்டா என் பிள்ளைய தொழுகையாளியா இந்த மனைவி வளர்ப்பாளா? இந்த சிந்தனை எத்தனை மாப்பிள்ளைக்கு இருக்கு? இது போன்ற பிதாத்தான கல்யாணம், ஆடம்பர கல்யாணம், வரதட்சணை கல்யாணம் இந்த விஷயத்துல இருக்குமா? சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு விஷயங்களை நம்ம திருமணம் சம்பந்தமா பேசிக்கிட்டே என்ன செய்யலாம், போலாம். கருகமணி போடுறதுலேருந்து, மாலை அணிவிப்பதிலிருந்து, அரிசி அளப்பதிலிருந்து, தண்ணி கூட தூக்குறதுல இருந்து எல்லா விதமான அனாச்சாரம் நடக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்றாங்க, குல்லு பிதாத்தின் லலாலா, ஒவ்வொரு பிதாத்தும் அது உங்களுக்கான வழிகேடு. நீ அதை எதுல உருவாக்குறாலும் சரி, திருமணம் தானே எல்லாம் கிடையாது. மார்க்கம் இயற்கையாக ஒரு விஷயத்தை சொல்கிறது என்றால் அதை அப்படித்தான் எடுத்துக்கணும். அதற்கான சட்டதிட்டங்களை உனக்கு வகுத்து கொடுக்கிறது என்றால் அப்படித்தான் எடுத்துக்கணும். அதை தாண்டி உன்னுடைய சுய சிந்தனை, என்னுடைய சந்தோஷம், சொந்தக்காரனுடைய சந்தோஷம், ஊரார்களுடைய சந்தோஷம், உறவுகளுடைய சந்தோஷம் என்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குல்லு பிதாத்தின் தலாலா, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு புதிய வழிமுறைகளும் அது வழிகேடு. குல்லு லலாலத்தின் பின்னார், அது உங்களை இறுதியாக நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும், செய்த அமல்களை அழித்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். எனவே இது போன்ற நிகழ்வுகளிலிருந்து நாம் விலகி இருப்போம். இது போன்ற நிகழ்வுகளை நாம் கண்டிப்போம். அதற்கு ஒரு காலமும் எந்த வழியிலேயும் ஆதரவு கொடுக்காதவர்களாக, அதை அரவணைத்து செல்லாதவர்களாக, இறை தூதருடைய மார்க்கத்தில், இறைவனுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.